ஓகே மக்களே, சிறப்பு. இது வந்து ப்ரைவேட் பஸ் இருக்குது மாமா. கவர்மெண்ட் தான் என்ன கம்மியாக தான் இருக்குது. 40 ரூபா டிக்கெட்டு. மக்களே அடுத்து பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா தெரில. ஆனால் மொத்தத்தில் கல்யாணக்கட்டான்னு சொல்ல தமிழில் போட்டிருக்காங்க பாருங்க. கல்யாணக்கட்டா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இப்படி நேராக போனால் தான் வருமாட்டிருக்கு. சரி ரைட்டு மாமா, இங்கேருந்து மாமா ஸ்ரீவாரிமேட்டுக்கு நடக்கணும் மாமா. நடந்தால் போய்க்கலாமா? ஓகே சரிங்க மக்களே, வந்தாச்சு மங்காபுரம். சரிங்களா, இந்த ஊர் பேர் வந்து மங்காபுரம். ஓகேங்களா, மங்காபுரம் வந்தாச்சு. இங்கே பாருங்க மக்களே, ஒரு கோவில் ஒன்று பாருங்க மாமா. பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்குது பாருங்க கோயில். அருமையோ அருமை. தெரில, அதுதான் தெரில. இங்கே பாருங்க மக்களே, மாமா செமையாக இருக்கு பாருங்க மாமா கோயில். மக்கள்ஸ் பாருங்க, முன்னாடி வந்து குளம், அங்கே வந்து இது கோபுரம், அருமையாக இருக்குது பாருங்க. சரி போலாமா? ஓகே சரி. ஏமாம்மா நம்ம ஊரில் என்ன தான் கோயில் சுற்றினாலே இங்கே வந்து அதர் ஸ்டேட்டில் புரியாத மொழியில் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஜாலியாக தான் மக்கள் இருக்குது. வேறு லெவல். சரி ரைட்டு, இந்த கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்போன்னு தெரியல. என்ன நட சாக்கிட்டு இருக்காங்க, போய் பாட்டு போகலாமா? மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணிக்கு தான் ஓப்பன். ஏன்னா ஓகே, என்ன டைம் கிடக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஸ்ரீவாரிமேட்டு? 6 கிலோமீட்ரு. பரவாயில்ல. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்தாச்சு மாமா. பஸ் வந்து நம்மளை 10 கிலோமீட்டர் கொண்டாந்து விட்டுருச்சு. 6 கிலோமீட்டர் தான் நடந்துடல கிரிட்டுன்னு. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெருமாளுக்கு வந்து ஒன்று போதும் 50 ரூபாங்க துளசி மாலை. துளசி வாருங்க எப்படி சும்மா தலன்னு இருக்குது பாருங்க. இதெல்லாம் என்ன காட்டில் விவசாயம் பண்ணுவாங்களாட்டு தெரியுது. அதான் ஓகேங்க. மாம்சே சிறப்பு. இப்படியெல்லாம் வந்து அமையுமா நினச்சி பார்த்தோமா நம்ம. மகளே பார்த்தீங்களா இல்லையா, இந்த இடத்து பேர் மங்காபுரம். நீங்கள் வந்து அங்கே ஏறினீங்கன்னா அந்த லொக்கேஷனில் இங்கே மங்காபுரத்துலேருந்து இறங்கிக்கலாம். இறங்குனீங்கன்னா இங்கே பாருங்க, திருப்பதி வந்த ஃபீல் இப்போயே கிடைக்குது. செம்ம. அது காலங்கத்தால் துளசி வாருங்க சும்மா தலை நீங்கள் வாருங்களேன். அடா செம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள், இந்த பக்கம் வந்து குளம். குளத்தில் கால் நனைக்கலாமான்னு தெரில. ஓகே பாருங்க மாமா, பளிச்சுன்னு இருக்குது தண்ணி. பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தெரில, கால் நனைக்கலாம் மட்டும் தான் இருக்குது. கேட்டுக்கலாம், விசாரிச்சுட்டு கேட்போம். நனைச்சி ஒரு தீர்த்து தொளிச்சிக்குவோம். 5 மணிக்கு ஓப்பன். 6 இன்னும் கரெக்டாக 20 நிமிஷம் இருக்குங்க மக்களே. மக்கள்ஸு இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு. காலை வணக்கம்ங்கண்ணா. தவக்கா போகுது. வாங்க மாமா. அங்கேருந்து நிறைய முதிச்சுட்டு வந்தோம்ல ரோட்ல எல்லாம். அருமையானது வந்து கால் நனைச்சிட்டுங்க மக்களே. தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். ஆமாம் ஆழந்தான் மாமா. இங்கே பாருங்க, இதுவே ஆழந்தே. அங்கே நின்னோம்னா நம்ம இடுப்பு இவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா ஆழம் இல்லாத மாதிரி இருக்குது. மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக வந்து இதை பாருங்க, சொன்னால நடை வந்து சாத்தியிருக்கு. ஸோ உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு போலீஸ் பாதுகாப்பில் AK-47 போட்டிருக்காங்க மக்கள். எதோ பாருங்க, அங்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்னடா தெரியுதுங்களா, 2 காவலர்கள் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நாங்கள் காலகட்ட ஏதோ வந்து கீரை வித்துட்டு இருக்காங்க. இந்த சிறுகீரை வெந்தய கீரை இருக்கும்போது அந்த மாதிரி வந்து பார்த்தா துளசிங்க தலன்னு இருக்குதுங்க. சரி ரைட்டு, இன்னும் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மக்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு என்னங்க வேலை, அதான் சொன்னான்லங்க. இந்த ஸ்ரீவாரிமேட்டையும் அலிப்பறையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை பாருங்க, ChatGPT இருக்குது. அதுக்கிட்ட போட்டோம்னா அச்சல் எல்லா டீட்டெயில் நம்மளுக்கு வந்துரு. அதாவது ஸ்ரீவாரிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2388 கிலோமீட்ரு, 2.1 கிலோமீட்டர் தான். சரிங்களா, படி இப்போ நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. ஸ்ரீவாரிமேட்டுக்கு 2388 படிக்கட்டு, 2.1 கிலோமீட்டர். ஓகேங்களா, 2 கிலோமீட்டர் தான். அதே அலிப்பறி வழியாக போனீங்க அப்படின்னா அலிப்பறிமேட்டுன்னு ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா, அதில் போனீங்கன்னா 3550 படிக்கட்டு, 9 கிலோமீட்டர். அப்போ நிறைய ஸ்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். சமதளமாக இருக்குமில்ல, அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 9 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிற தேவையில்லை, அலிப்பறி போய் நடக்க தேவையில்லை. ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவே போகலாம். 2வது ஸ்ரீவாரிமேட்டு வழியாக தான் பெருமாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து மேலே வந்து அங்கே நடந்து போனதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவே போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது இந்த இடத்துக்கு பேர் என்ன, ஸ்ரீனிவாச மங்காபுரம். வெறும் மங்காபுரம்ல ஸ்ரீனிவாச மங்காபுரம். திருப்பதிக்கு கீழே இருக்கக்கூடிய திருவேங்கடமலை கீழே இருக்கக்கூடிய கோவில்களில் நிறைய கோவில் ஃபேமஸ். அதில் ஒரு கோவில் இந்த கோவில், ஒன்றாத்த கோவில் இந்த கோவில். சரி ரைட்டுங்க, 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பாருங்க நிற்கிறாங்க. சரி வாங்க மக்கள், நம்மளும் போகலாம். மக்கள் ஐயர் வந்துட்டார். ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து போகிறாங்க. தெரியுதா? ஓகேங்க மக்களே, பார்த்தீங்களா நடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக ஆஃப் பண்ண கேப்பில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மக்கள்ஸ் கம்பல்சரி டோக்கன் வாங்கணும், 10 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, பேசிக் டோக்கனு. சரி வாங்க விசாரித்து வாங்கிடலாம்.
ஓகே மக்களே, டிக்கெட் வாங்கியாச்சு 20 rupees. எதுக்கு மாப்பிள்ளை எனக்கு கேட்குறீங்க? எனக்கு வந்து நான் உங்களோட தான் வந்தேன். கம்பல்சரி நீட்டாக போல் 10 ரூபா டோக்கன் வாங்கினது போல் மக்களே. சரி ரைட்டு, வாங்கியாச்சு சொன்னாங்க, வாங்கியாச்சு ஓகேங்களா. இதை காமிச்சாதான் உள்ளே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது காரணம் இருக்கும். சரி ரைட்டுங்க. 7 மணியில் பார்க்குறது சும்மாலாம் கிடையாது. ஆமாம், நம்ம அவருக்கு பணம் கொடுத்தா தான் அவர் நம்மளுக்கு நிறைய கொடுப்பார். அது எங்கே இருக்கு? ஓகே மக்கள், இதை பாருங்கள், கோவில் உள்ள அப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து கோவில் வெடி எடுக்கிறனாலே பயங்கர அலப்பறையாக இருக்குது. இது ஆந்திரா, அப்படியே தலையை தட்டி விட்டுருவாங்க. பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. சரி ரைட்டுங்க மக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி காமி பாட்டு எவ்வளோ இருக்கு லைட்டாக காமிக்கிறேன். 5 minutes later. ஓகே மக்களே, கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கோயிலை சுற்றி வந்து கோயிலை உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கோம். நம்ம ஊர் கோயிலில் இருக்கமெல்லாங்க சேம் அதே மாதிரி தான். இப்போ புதுசாக தான் கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. சரி ரைட், ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க, நம்மளுக்கு ஒருத்தர் போயிட்டுருக்காரு. மாமா முதல்ல எடுத்த உடனே பிள்ளையார் வழிபாடு. எஸ், ஓகே மக்கள், சிறப்பு ஏமாம்மா. காலங்காத்தால் தரிசனம் சும்மா செமையாக இருந்துச்சு. அதாவது அங்கே திருப்பதியில் என்ன மாதிரி பெருமாள் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கேயும் பண்ணுவாங்களாம்மா. இது என்னமாம்மா, மங்காபுரம், ஸ்ரீனிவாச மங்காபுரம். எப்படி பார்த்தீங்க சாமியை? அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து திருப்பதி திருவேங்கட மலைக்கு போய் பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு போய் பார்க்க ரொம்ப விசேஷமாக. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நெத்தியில் நாமம் போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து மற்ற நாளில் வந்து கண்ணை மறைச்சி போட்டிருப்பாங்களாமா. இன்றைக்கி வந்து சின்னதாக போட்டிருப்பாங்களாமா. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அது பெருமாளுடைய பார்வையை நம்ம மீது படுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. மாமா திருப்பி ஓம் வேணுமா கேட்டுருமா மக்கள்? அடுத்த கட்டமாக வந்து ரயில் ஸ்டேஷன்லேருந்து பஸ் வரும் இல்லைங்க, அந்த பஸ் ஏறியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்குறோம். கிட்டு மாமா நல்லா இருக்குமாம்மா மக்கள். அந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பஸ் தான் இந்த பஸ்ஸு. இங்கேருந்து கரெக்டாக நம்ம அந்த ஸ்ரீனிவாச மங்கலம் இருக்கலங்க, அங்கேருந்து வந்து 6 கிலோமீட்டருங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து முன்னாடி வந்து டிராஃபிக்கு, அது வந்து எப்போவுமே வந்து நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா காலங்காத்தால் டிராஃபிக் இருக்கும். இங்கேருந்து 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ பஸ்ஸில் வரதான் பெஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதோ பாருங்க மக்கள், இந்த பஸ் தான் வந்து ஃப்ரீ பஸ் சரிங்களா. முன்னாடி வந்து இடம் கிடக்குது உள்ள. ஆனால் வந்து நம்ம வந்து வெளியே தொங்கிட்டு போகிற நிலமை. மோகமாம் சோருங்க அங்கே இருக்காரு. அதாவது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, திருப்பதி வந்து முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக் ஆகிருக்கலாம். அந்த டூரிஸ்ட் பஸ்ஸு, பர்சனலாக இந்த தனிப்பட்ட காரில் வரவங்க, ஆட்டோ, அப்புறம் இத்தனை போகும்போது வந்து உங்களுக்கு இதாகிருமா, டிராஃபிக் ஆகிருமா இல்லைங்க. இங்கே பாருங்க மக்களே, வாங்கலாம் சார், மாம்சே. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறக்காம நடந்து வாங்கணும். இங்கே கிட்டுன்னு ஓடிடலாம். ஓடியாங்க, நடந்தே போயிடலாம். மக்கள் வெயிட் பண்ணுறோம் வைங்களா, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். மாமா இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தால ஏதாவது மாட்டிருக்கு. நம்ம தான் கொஞ்சம் நடந்து போகலாம், அப்புறம் வந்து ஏறிக்கலாம். மக்கள் நான் கூட இங்கேருந்து திருப்பதி அடிவார வரைக்கும் ஸ்ரீவாரிமட்டி வரைக்கும் டிராஃபிக் நிற்கிதுன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, இங்கே தான் வந்து தடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு தெரியல, எதுக்காகன்னு தெரில. இதை பார்த்தீங்களா, ஸ்ரீவாரிமட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. காலைல 6 to 5:30 வரைக்கும் சரிங்களா. அதை போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்ரீவாரிமட்டு. த டைமிங்ஸ் அலவ் டிவோட்டிஸ் டு திருமலா. இந்த டைமுக்கு மட்டும் தான் காலைல 6 to 5:30 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. நீங்கள் ஸ்ரீவாரிமட்டில் போகிற மாதிரி இருந்தால். இந்த அறநிலைத்துறை திருப்பதி ஓகேங்களா. சரி ரைட்டு. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் கம்மி போட்டாட்டா பஸ்ஸில் ஏறிக்கலாம். பஸ்ஸில் ஏறிக்கலாம் போட்டமாக இருக்குது. ஆமாம், பஸ்லேயே வைக்கலாம் மக்கள். மக்களே ரிட்டன் வந்து ஃப்ரீ பஸ்ஸுக்கே வந்தாச்சு. இதை வாருங்க மக்களே, போட்டிருக்கான் பாருங்க, இது வந்து ஃப்ரீ பஸ்ஸுங்க மக்களே. திருப்பதி அடிவார வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸு. ஸ்ரீவாரிமட்டு அப்படின்னு குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்லை. ஓகே மக்களே, ஏறியாச்சு. மாமா ஏறு மாமா. நல்லா உட்காந்துக்கு வரவர் மக்களே. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாயாம்மா, 2 பேருக்கு 100 ரூபாயாம்மா. இங்கேருந்து ஏரியாச்சுங்க மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டு பாபு, ஸ்ரீவாரிமட்டு பாபு, ராரா பாபு, கோவிந்தா கோவிந்தா மக்கள்.
பாருங்க மக்களே, உள்ள இடம் கிடக்குது, ஆனால் தள்ளி நிற்க மாட்டுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் அப்படியே சேஃப்டியை கருதி ஆட்டோ ஏறியாச்சு. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. கேட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் எடுக்க போகலாம் பாபு, போகலாம் பாபு. அட வா பாபு, போதும் பாபு. ஓகே மக்களே, அண்ணாச்சி வந்தார். பார்த்தீங்களா இல்லையா? ஓகே, அவ்வளோ செல்ஃப் ஸ்டார்ட் தான் மக்களே. முன்னே கையில் இருக்கிறதா இல்லை. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? மக்கள் அவ்வளோதான் கிளம்பியாச்சு ஸ்ரீவாரிமெட்டுக்கு. நடந்து போயிருந்தேன் மெல்ல மெல்ல பெருசு பயங்கர அளப்புறம் ஒன்றுது. இது நடந்து போயிருந்தோம்னு வைங்களேன், மீறி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அவ்வளோதான். இது வேறு தான் ஜம்முன்னு போய் இறங்கிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாபு மக்கள் அங்கே பாருங்க மக்களே, திருமலா தெரியுது பாருங்க, திருப்பதி தேவஸ்தானம் மலை. ஆஹா, பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. கிளம்பியாச்சு. அங்கே தெரியுது பாருங்க, அதோ தெரியுது பாருங்க மக்களே, திருமால் நாமம். மக்கள் வேற மாதிரிங்க, செமையா இருக்கு பாருங்க மக்களே. மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் திருப்பதி வந்திருக்கேன். பட் அப்போ வந்து நகை தெரியல, அப்போல்லாம் சின்ன பையன். ஆனால் இப்போ வந்து செமையாக இருக்குதுங்க. இனிமேல் வந்து திருப்பதி மறக்காது. ஏமாம்மா, எப்போனாலும் வீடியோ அடித்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சாலும் அப்படிதான் இருக்குங்க. பாருங்க மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து திருப்பதி மலை. மலைக்கு மேலே தான் பெருமாள் இருக்கிறாரு. மக்களே, அடிவாரம் வந்தாச்சு. பாபுக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு இருங்கலாம் எனக்கு வரேன். ஆமாம், எடுத்து கொடுத்துருங்க. ஓகே மக்கள், அவ்வளோதான் வந்தாச்சு. மாம்சே நடந்துருந்தோம்னா 7 மணிக்கு தான் வர முடியும். வந்துருக்கலாம், மொல்ல பார்த்துக்கலாமா? நல்லா இருந்துச்சுல்ல? ஓகே, அவ்வளோதான் மக்களே, சிறப்பு. அடிவாரம் வந்தாச்சு, ஸ்ரீவாரிமெட்டு அடிவாரா. அவர் அப்படி வாங்க பார்ப்போம். மோகன் மாம்சு கிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மோகன் மாமா இருங்க மாமா, வந்துட்டேன். போலாமா? ஓகே, முதல் தடவை திருப்பதி. எப்படி இருக்கு அனுபவம்? நல்லா இருக்கு. போய் பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஓகே மாமா. ஓகேங்க மக்களே, பாருங்கள். சரி வாங்க மகள். இப்போ தான் கூட்டமே இதில் போக ஆரம்பிக்குது. எப்படியும் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். அங்கே வருவோம் எப்படி இருக்குது மலை மக்களே, தெரியுதா? இந்த பார்த்தா அந்த அவதார் படத்தில் இருக்குமில்ல, அந்த மெனிக்காக இருக்குதுங்க. சிறப்பாக இருக்குது. அப்படியே பாருங்க. ஓகேங்க மக்களே, பாருங்கள் போகலாம். கோவிந்தா. பேக் இங்கே வச்சு விட்டோம்னா மேலே வந்துடுமாமா மக்கள், வச்சு விட்றலாம். ஆமாம், இங்கே வந்து பேக் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. வச்சோம்னா மேலேயே வந்துடும். டோக்கன் கொடுத்துருவாங்க, மேலே வந்துடும்னு நினைக்கிறேன். அது வேணும் விசாரிச்சு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்க மக்களே, திருமலா போகிறதுக்கு செக் போஸ்ட்டு. இதை கடந்து தான் போகணும். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு.
மாமா வீட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. டாய்லெட் எல்லாமே இருக்குது பாருங்கள். கீழே இந்த பக்கம் பாருங்கள் டாய்லெட் இருக்குது. நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜென்ஸ் லேடிஸ் தனித்தனியாக இருக்குது. மக்கள் சும்மா சொல்லக்கூடாது, ரெஸ்ட் ரூம் வசதி நீட்டாக இருக்குது. இப்போ தான் பண்ணியிருப்பாங்களா இருக்குது லேட்டஸ்ட்டாக, நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சுத்தமாக தான் இருக்குது. கம்பல்சரி இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி ரைட்டு. ஃபாரின் போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இது எதுக்கு நம்ம போகுது? ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. தமிழில் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், படிச்சு சொல்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டுவில் இருங்க மக்களே. இதை பாருங்க அங்கே மக்கள் இங்கே பாருங்கள். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக பக்தர்கள் செல்ல வேண்டுகோள். ஸ்ரீவாரிமெட்டுவில் வழங்கப்படும் தரிசன டோக்கன்கள் வழியில் உள்ள படியன் 1200 ஸ்கேன் செய்யப்பட வேண்டும். இல்லையில் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி ரைட். இது என்னென்னு தெரியல, விசாரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து பேக் வச்சுட்டு போகலாமாம்மா, மேலே வந்து எடுத்துக்கலாம். சுமந்துக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நல்ல வேலை கரெக்டாக வந்து போட்டுறாரு பாருங்க. கரெக்டாக உள்ளே வர கரெக்டாக சாத்துறாரு மக்களே. அதுக்கடுத்து பேக்கை வந்து கொண்டு போய் கொடுத்து மேலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம் மக்களே. அதாவது உள்ளே என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, பேக்கை கொண்டு போய் அதில் வச்சு நீங்கள் வந்து செமக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா டோக்கன் கொடுத்துறாங்க. அதை வந்து இந்த கண்டெய்னரில் ஏற்றிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வெயிட்டாக கொண்டு வருவீங்களா? இப்போ நாங்கள் வந்து சிங்கிள் பேக் அப்படிங்கிறனால வைக்கல. ஏன்னா அது டபுள் பேக் அங்கே போய் நின்று வாங்கிட்டு கிடக்கணும். அதனால் அப்படியே மலை ஏறிக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி டோக்கன் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்து அந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சிடுறாங்க. அந்த கண்டெய்னர் மேலே வந்துடும். நீங்கள் அந்த டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேவா? தெரிஞ்சிச்சுலப்போ முள்ள மனதுக்கு பாருங்க மக்களே. சதாசிவம் இருங்க. ஆட சரிதா? ரைட். மாம்சு சரி ரைட்டு வாங்க மக்களே போகலாம். ஃபாரஸ்ட்டு தான். அது ஏதோ 1200வது படிக்கட்டில் வந்து டிக்கெட் வேணும்னு ஓட்டிருக்காங்க. அது மேபி இங்கே ஏதோ 100வது படிக்கட்டில் டிக்கெட் கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, கேட்ட பற்றி தெரியும். சரி ஒன்றும் பிரச்சனை, வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. டாய்லெட் வசதியெல்லாம் பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு பாலம். மழையெல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை தண்ணி போயிட்டுருக்கும். பயங்கரமாக இருந்திருக்கும் அப்போ வந்துருந்தா அப்படின்னா. இன்றைக்கி மழை வந்தாலே பார்க்கலாம். தெரியுதுங்களா மக்களே? மக்கள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சில நேர்த்தி கடன்கள் அவங்க கும்பிட்டு அவங்க தொட்டு கும்பிடுங்க. அவங்க நின்றே தான் இருக்கணும். தேங்காய் அப்படியெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே மக்கள், நல்லபடியாக பயணம் அமையணும் என்று வேண்டிக்கொண்டு பயணமானது தொடங்கியாச்சு மக்கள்.